சாய்ராம் வணக்கம். நாம இன்று சொல்லக்கூடிய திருப்புகழுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நம்மள பல பேர் இறைவனையே சதா நினைச்சிட்டு இருந்தா மட்டும்தான் இறைவனின் திருவடியை நாம சேர முடியும். இல்லற வாழ்க்கையில நாம ஈடுபட்டோம் அப்படின்னா கட்டாயமா இறைவனை நம்ம சேர்றது ரொம்ப சிரமம் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாதுங்க. இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் கூட இறைவனை நம்மால் தூய்மையான பக்தியை கொண்டு அடைய முடியும் என்பதற்கு சாட்சியாக விளங்கக்கூடியதான் இந்த திருப்புகள். இப்போ வாங்க நம்ம எல்லோரும் இல்லற சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கி இறையருள் பெற சிதம்பரம் தலத்துக்குரிய திருப்புகழை படிப்போம். காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி துய்க்கும் காயம் ஒருத்தும் காசினி முற்றும் திரியாதே சிவன் ஒடுக்கும் பூத ஒடுக்கும் தேர உதிர்க்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்கு உன் சீதல பத்மம் தருவாயே பவனிறத்தின் தார்க வர்க்கம் பாழ்பட உக்ரம் தருவீரா பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலி மிச்சும் கதிர்வேலா தூவிகள் நிற்கும் சாலி வளைக்கும் சோலை சிறக்கும் புலியூரா சூரர் மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே தோகை நடத்தும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அருணகிரிநாதருக்கு அரோகரா,